ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் வழக்கம் போல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சில நாட்களில் மட்டும் மாறும். என்னென்னா குழந்தைங்கள நான் தான் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுவேன். என் பொண்ணை மட்டும் பிக்கப் பண்ணுவேன். அவளுக்கு ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரதுக்குள்ளே அவளை பிக்கப் பண்ணிவிட்டு வரதுக்கு ஒரு 3:30 ஆயிரும். அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் பையன் அவனே வந்துடுவான். இவளுக்கும் அவனுக்கும் என் பையனுக்கும் ஒரு 1/2 hour முன்ன பின்ன. அவனுக்கு ஒரு 4 மணிக்கு விடுவாங்க. வீட்டுக்கு ஒரு 4:15 4:30 வந்துடுவான். சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி என் பையனும் வந்துட்டான். வந்த உடனே அவனுக்கு பால் ஆற்றி கொடுக்குற கேப்பில் டீ தூளை போட்டோம் அப்படின்னா டீயும் ரெடி ஆயிரும். நானும் கொஞ்சம் குடிச்சிக்கிடுவேன். என்னென்னு தெரியல, இப்போல்லாம் கொஞ்ச நாளாக டீ கிரேவிங்ஸாக இருக்குது. ஸோ டீ ஏன்னா கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சோடா குடிக்கணும் போல் அப்படி ஆட்டோமேட்டிக்காக தோணுது. ஸோ டீயில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நான் டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நைட்டு பிளானுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது தக்காளி சட்னியும் தோசையும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இட்லி தான் சாப்பிடணும் போல் இருந்தது. ஆனால் இட்லி ஊற்றினோம் அப்படின்னா திரும்ப பாத்திரம்லாம் நின்று கழுவணுமே, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்று தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசைக்கு பிளான் பண்ணிவிட்டேன். நான் டீயை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு போனேன். கூடவே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நைட்டு தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி, வழக்கமாக 3 தக்காளிக்கு 2 வெங்காயம் போடுவேன். அது தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால 4 தக்காளி கூட ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது நான் வழக்கமாக செய்கிற ஸ்டைலில் தான் இது பண்ணுறேன். காரம் நான் இது அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் காரம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். நான் 2 மிளகா போடுவேன். நீட்டு மிளகானா, இதுவே குண்டு மிளகானா அது ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிளகா தான் போடுவேன். இதுவே சின்னதாக இருந்ததுன்னா 2 மிளகா போடுவேன். அதிலே 2 போட்டேன்னா என் பொண்ணு சாப்பிடும்போது அப்படியே காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தான் குடிச்சிட்ருப்பா. அதனால் அந்த மிளகா, குண்டு மிளகா ஒரே ஒரு மிளகா போடுவேன். ஸோ இதுதான் என்னோடய இது. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நான் வழக்கமாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது காலையில் சமைச்சது இருந்தால் கொடுப்பேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தோசை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் மேக்ஸிமம் காலையிலே டிஃபனுக்கு செய்யும்போது பட்டாணி குருமா, சென்னா குருமா அந்த மாதிரி வச்சுருவேன். சட்னி அரைக்க மாட்டேன். கொஞ்சம் மெனக்கெட்டாது அந்த மாதிரி குருமா வச்சுக்கிட்டேன்னா ஈவினிங் அவங்களுக்கு மாவு இருந்தது அப்படின்னா அந்த குருமாவை சூடு பண்ணி கொடுத்துட்டு அப்படியே தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க காலையில் அறக்க பறக்க கிளம்பி போவாங்க சரியாக சாப்பிடாம. இதுவே ஈவினிங்கில் கொலை பசியில் வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக. அதனால் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுக்கிடுவேன். எண்ணெய் கொஞ்சம் மெனக்கிடணும். ஆனால் சில சமயம் சட்னியும் அரைப்பேன். சில நாட்களில் இந்த மாதிரி பாலும் கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 5-6 பல் பூண்டு. பெரிய பல்லாக இருந்தது அப்படின்னா 3 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஜீரகம் மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா ஜீரகம் கசப்பு தன்மை ஆகிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிற பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதம் ஆன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கும் அதே தான், ஒரு 60 to 70% குக்கானா போதும். அதையும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஆற வச்சு அரைச்சோம்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். நான் வழக்கமாக இந்த மாதிரி தான் வைப்பேன். கொஞ்சம் தக்காளி சட்னி ஃப்ளேவர்ஃபுல்லாக இதை மாற்றணும் அப்படின்னா இந்த வெங்காயம் வதக்கும்போது சும்மா கொஞ்சமாக புதினாவை அந்த வெங்காயத்தை கூட வதக்கி நம்ம தக்காளியை ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் தக்காளி சட்னியில் சூப்பராக இருக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட் வரும். வேறு விதமாக இன்னும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த காரம் அதெல்லாம் பேலன்ஸ் ஆகி அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி சட்னிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும்.
ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன். நான் தக்காளி சட்னிக்கு நல்லா வதக்கி ஆற விட்டுட்டேன். அது ஆறுற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இது வந்து இன்றைக்கி ஈவினிங் டீ குடித்த பாத்திரம், அப்புறம் பால் குடித்த பாத்திரம், அந்த பால் கேனு எல்லாமே வந்து இருந்தது. அதை இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் 4 பாத்திரம் தானே இருக்குது, தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் நமக்கு தெம்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கேப்பில் வந்து நான் அந்த பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுடுவேன். ஈவினிங் ஆனால் மேக்ஸிமம் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு பக்கம் நல்லா ஆறிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த தக்காளி சட்னியை அரைக்கும்போது நல்லா ஆற விட்டு அரைங்க. ரொம்ப நல்லா ஆற விடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சுட சுட நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே தெரிச்சிடும் மிக்ஸி. அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஆற விட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா சிலர் தண்ணியெலாம் அந்த சூட்டோட சூடாக நிறைய ஊற்றி அரைச்சிருவாங்க. அப்படி அரைச்சாலுமே சட்னி ஃபுல்லாக தெரிச்சிரும். அப்புறம் நமக்கு தான் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா ஆற விட்டு அரைச்சோம் அப்படின்னா சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிரும். நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேஜில் தாளிக்க மாட்டேன். ஏன்னா தாளித்து தானே நம்ம செய்கிறோம். அப்புறம் வந்து நான் வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கு பண்ணி கொடுக்க போயிட்டேன். பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் கேப்பில் தான் தோசையை சுட ஆரம்பித்தேன். அவ்வளோதான், ஃபைனலாக தோசை ஊற்றி முடித்தாச்சு. நான் எனக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.